Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நம்ம பேஜில் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸுமே போட போகிறோம். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் ஃப்ரீயாகவே கற்றுக்கணுன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச் ஆர் ஹனி ஹோம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், த்ரெட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்கு நான் இப்போ ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு ஷேப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேம் இன்ச்சஸ் கேப்பில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பிகினர் அப்படிங்கிறதுனால இந்த கோடு போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ஷன் வரும். நம்ம நல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பழகினதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணாமல் கூட நம்ம போடலாம் ஸ்டிச்சஸ். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டை நான் இங்கேருந்து எடுத்துக்கிடுவேன். நான் ஆல்ரெடி என்னோடய எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன். நம்ம எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதோட ஹாஃபில், அதாவது இது திலகம் ஷேப் அப்படிங்கிறதுனால நம்ம ஹாஃப் வரைக்கும் கொண்டு போகிறோம். இதே ரவுண்ட் ஷேப் அப்படின்னா ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கும். இதோட பாதி வரைக்கும் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் கொண்டுட்டு போய் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து நமக்கு இது முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்ன் ஸ்டிச் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஷேப் எந்த ஷேப்னாலும் அதை இந்த மாதிரி லைன் ஷேப்பில் ஒரு மேலே கொண்டுட்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாட் விழும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நமக்கு இது இந்த ஷேப் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதனால் நான் இந்த இடத்துல நாட் போட்டுக்கிட்டேன். சரியா, இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் லைன்லேருந்து நம்ம இப்போதைக்கு த்ரெட்டு வெளியில் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்போட பாதிக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம்னா ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செயினோட ஹாஃப் வரைக்கும் நம்ம ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட சென்டரில் ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வாங்க. அப்படி கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இங்கே போகிறோம். ரெண்டாவது போட்டதோட ஹாஃப் வரைக்கும் போயிட்டு அதோட சென்டரில் ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம். மறுபடியும் ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்திலேயே ஒரு லாக் ஸ்டிச். இப்போது இந்த ஷேப்பை நம்ம முடிச்சிட்டோம். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுருங்க.
பண்ணணும் அப்படின்னா நாட் போட்டு முடிச்சுக்கணும். மறுபடியும் இப்போ வந்து நம்ம அடுத்த லைனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் தான், ஒவ்வொரு முன்னாடி போட்ட செயினுக்கு சென்டரில் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸை போட போகிறோம். ஓகேவா, அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிடுதோம். மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஆல்ரெடி போட்டதில் ஹாஃப் வரைக்கும் ஒரு செயின் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாட் விழும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டதோட ஹாஃப் வரைக்கும் ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ஒரு நாட் விழுந்துடும். மறுபடியும் அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரீவியஸாக போட்டதோட ஹாஃப் வரைக்கும் போயிட்டு மேலே லாக் கொடுக்காமல் மேலே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த லைனை நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் நாட் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கோங்க அந்த லைனை. அடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, பேக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ நார்மல் செயின் ஸ்டிச் தான் கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மேலே கொண்டு போகும்போது லாக் போடலை. இதோட ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ப்ரீவியஸாக போட்டதோட ஹாஃப் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அதோட சென்டரில் ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் திருப்பிடுதோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணும், ஒரு லாக் ஸ்டிச். மறுபடி ரெண்டாவது போட்டதில் சென்டர் வரைக்கும் கொண்டு போகணும். அதோட ஹாஃப் வரைக்கும் செயின் கொடுத்துட்டு அதோட சென்டரில் ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வரோம். ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் நெக்ஸ்ட்டு செயின் போகிறோம். ப்ரீவியஸாக போட்டதோட ஹாஃப் வரைக்கும் ஒரு செயின் கொடுக்கும். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு செயின் கொடுக்கும். ப்ரீவியஸாக போட்டதோட சென்டர் வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பினா நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும், ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் போட போகிறோம். நாட் போட்டு இந்த லைனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா, த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு செயின் ஃபஸ்ட்டு போட்டதோட சென்டரில் லாக் போடாமல் கொண்டுட்டு போகுங்க. ஒரு செயின் அப்படியே ரிவர்ஸில் திருப்பணும். என்னம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போடுங்க. ப்ரீவியஸாக போட்டதோட சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச். அதாவது ஒரு செயின் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு லாக் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் கொண்டுட்டு போங்க. லாக் கொடுக்காம மேலே கொண்டுட்டு போய் சென்டரில் ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயின் போடுறோம். ப்ரீவியஸாக போட்டதோட சென்டரில் அப்படியே ஒரு செயின் கொடுத்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்தோம்னா ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச். இப்போது இந்த லைனோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதோட எண்டிங்க்கு வந்துட்டோம். மேலேருந்து கீழே வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? இப்போ ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் நம்ம வந்து ப்ரீவியஸாக போட்டதோட ஹாஃப்லேருந்து ஒரு செயின் போட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். ஒரு நாட் விழுந்துடும். அது பக்கத்துலேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லாக் ஸ்டிச், சேம் பேட்டர்ன் தான் எண்டிங் வரைக்கும். அப்படியே என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனிமேல் நாட் போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் ஸ்டிச் ஆர் ஹனிஹோம் ஸ்டிச் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் ஃப்ரெண்ட்ஸ். கட் ஒர்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? வந்து எல்லாமே மேலேருந்து கீழே வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து இந்த திலகம் ஷேப்பில் எந்த ஷேப் யூஸ் பண்ணாலும் இதே தான் பண்ண போகிறீங்க. சரியா? ஸ்டார்டிங்கில் மட்டும் நமக்கு வந்து இது வந்து எட்ஜஸ் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் மற்ற ஷேப்லலாம் அப்படி பண்ண வேண்டாம். நம்ம கீழே போட்டோம்ல, இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அப்புறமா லாக் ஸ்டிச் கொடுக்காம மேலே கொண்டுட்டு போய் அப்படியே ரிவர்ஸில் வரும்போது ஒரு நாட் விழுந்துருது. பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு திருப்போம். இதே சேம் மெத்தடை கீழே வரைக்கும் கொண்டுட்டு போய் முடிக்க போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடில் 2 லைன் வந்து ஜரிலையோ சில்க் த்ரெட்லேயோ சுகர் பீட்ஸு ஏதோ ஒன்று கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ரஃப்பாக விட்டால் அது வந்து அந்தளவுக்கு பார்வையாக இருக்காது. அதனால் நான் வந்து இதில் ஏதாவது பார்டர் மாதிரி ஏதாவது கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர்ன் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருக்கிறது டைப் 1. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டைப் 2 வீடியோ தனியாகவே கொடுக்குறேன். நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் கிளியராக உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து டைப் 2 வந்து இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுருவேன். நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும், அந்த ஒரே ஒரு மோட்டிவ் தான். ஓகேவா? ஹனிஹோம் ஸ்டிச் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஸ்டிச். இது வந்து கட் ஒர்க்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த கன்ஃபியூஷன்ஸுமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம நார்மலாக செயின் எடுக்கும், மேலே கொண்டுட்டு போகிறோம், லாக் கொடுக்காம மேலே கொண்டுட்டு போகிறோம். அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வரும்போது இன்னொரு நாட் விழுந்துடும். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் ட்ரை பண்ணியிருப்போம்ல, அதே மெத்தட் தான். மேலேருந்து கீழே வரைக்கும். இது இந்த ஷேப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஷேப் போட்டாலும் சேம் மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வீடியோக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.